நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 30. ஆடலின் வண்ணங்கள் 8. ஒரு கணத்தில் அபிமன்யு அனைத்திலிருந்தும் முற்றாக பிரிந்து தனித்து விட்டிருந்தான். மூச்சிறைக்க படிகளில் ஏறி தன் அறைக்கு சென்று அங்கே சிறு பிழையில் இருந்த கணையாழிகளை எடுத்துக்கொண்டு படி இறங்குகையில் 8வது படியிலிருந்து கால் எடுத்து அடுத்த படிக்கு வைக்கும் போது என்ன நிகழ்ந்தது என்று அறியாமல் அவன் நின்று விட்டான். அவன் உள்ள உடலில் இருந்து தனித்து பிரிந்து விட்டது. படிக்கட்டின் கைப்பிடியை பற்றியபடி மெல்ல அமர்ந்து தன் உடல் எங்கும் பரவி மயிர்கால்களை கூட அசைவிழக்கச் செய்த செயலின்மையை உணர்ந்தான். அவனை சூழ்ந்து உபப்ளாவியத்தின் அத்தனை பகுதிகளும் ஒலியால் கொந்தளித்து கொண்டிருந்தன. நகரின் கோட்டைக்கு வெளியே குறுங்காடுகளை அழித்து போடப்பட்டிருந்த பாடி வீடுகளின் நிறை நகரை விட 3 மடங்கு பெரிதாக பரவி இருந்தது. தெற்கு பகுதியில் அடுமனையாளர்களும் சூதரும் அரச ஏவலரும் தங்குவதற்கான சிறிய மரப்பட்டை வீடுகளும் ஈச்சையோலை வைந்த மூங்கில் குடில்களும் நெடுந்தொலைவில் இருந்த முகுளகம் என்னும் சிறிய பாறை வரை சென்றிருந்தன. அவற்றை சூழ்ந்த தோல் கூடாரங்களில் அயலக சிறுவணிகர்களும் மலையிறங்கி வந்த தொல்குடிகளும் தங்கியிருந்தனர். கோட்டையின் வடக்கு பக்கத்தில் அரசர்களுக்கான பெரிய 2 அடுக்கு பாடி வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொருவருக்கும் மூங்கில் வேலியிட்ட ஒரு வளாகம் வகுக்கப்பட்டது. முகப்பு கட்டடத்தின் இருபுறமும் ஏவலரும் அமைச்சரும் தங்குவதற்கான இனிப்புகளும், பின்புறம் அடுமனையும் நீராட்டறையும் அமைந்த சாய்ப்புகளும் கொண்ட மர கட்டடங்கள் உபப்ளாவியத்தின் மாளிகைகளை விட பெரிதாக இருந்தன. ஒவ்வொரு மாளிகை முகப்பிலும் அங்கு தங்கியிருக்கும் அரசர்களின் கொடிகள் உயர்ந்த மூங்கில் கம்பங்களில் பறந்தன. அவர்களின் தேர்களும் பல்லக்குகளும் புறவிகளும் யானைகளும் முற்றங்களில் நிறைவகுத்து நின்றன. காற்றில் ஆடும் கரிய திரையென யானைகளின் அசைவு, அனல் பற்றி கொண்டதென பல்லக்குகளின் திரை நெளிவு, புறவிகள் தலை குலுக்க கழுத்து மணிகளும் சேன கொக்கிகளும் குலுங்கும் ஓசை எழுந்தது. அரசர்களுக்கான பாடி வீடுகளை அமைப்பதிலும் அவற்றை முறைப்படி ஒதுக்குவதிலும் மூத்த அமைச்சர் சவுனகர் இந்திரபிரஸ்தத்திலிருந்து வந்த கணம் முதல் ஈடுபட்டார். நட்பரசர் அருகருகே வரும்படியும் பகையரசர் எதிரெதிர் அமையும்படியும் அவை அமையலாகாதென்பது முதல் நெறி. சமந்தர்கள் அருகமைய வேண்டும், ஆனால் அவர்களுக்குள் நல்லுறவு உண்டா என்று தெரிந்திருக்கவும் வேண்டும். ஒவ்வொரு மாளிகைக்கும் அவர்களின் ஊழியர்கள் பிறருடன் கலவாமல் வந்து மீள்வதற்கு உகந்த வகையில் சிறு புற ஊடு வழிகள் அமைக்கப்பட்டன. ஒருவரின் அணிநிறை பிரிதொருவருடன் முட்டாதவாறு ஒவ்வொருவரும் எழுந்தருளவும் மீளவும் பொழுது வகுக்கப்பட்டது. மேற்கு பக்கம் அரசர்களின் படைத்தலைவர்களும் அமைச்சர்களும் தங்குவதற்கான சிறிய மாளிகைகள் அரச மாளிகைகள் அமைந்த அதே ஒழுங்கில் அதே கொடி முகப்புகளுடனும் முகமுற்றங்களுடனும் கொல்லை சாய்ப்புகளுடனும் அமைந்திருந்தன. மேற்கு விரிவிலிருந்து உபப்ளாவியத்திற்குள் நுழையாமலேயே வடக்கே செல்வதற்கான 4 பாதைகள் அமைந்தன. ஒன்று அரசர்கள் மட்டும் செல்வதற்கு, பிரிதொன்று பிற அனைவருக்கும், ஏவலருக்கும் விலங்குகளுக்கும் என 2 வேறு பாதைகள் சற்று அப்பால் உபப்ளாவியத்திற்கு 7 நாழிகை அப்பால் இருந்தது. உஜ்ஜீவனி என்னும் சிற்றாறு 3 இடங்களில் அணை கட்டி திருப்பி கொண்டு வரப்பட்டு மேற்கே புதிதாக தோண்டப்பட்ட சஞ்சீவனி என்னும் குளத்தில் நிரம்பி எழுந்து வழிந்து நகருக்குள் நுழைந்து 12 ஓடைகளினூடாக மறுபக்கம் சென்று மறைந்தது. பாடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட 12 நாட்களாயின. கலிங்க சிற்பிகள் யானைகள் இழுத்த துலா நிலைகளையும் பெருவடங்களையும் கொண்டு மரப்பட்டைகளை தூக்கி அடுக்கி நோக்கி நின்றிருக்கையிலேயே 2 அடுக்கு மாளிகையொன்றை எழுப்பி முடிப்பதை கோட்டை காவல் மேடையிலிருந்து அபிமன்யு ஒரு முறை பார்த்தான். அலையறைந்து நுரை திரண்டு மேல் எழுவது போல் இருந்தது. அருகே நின்றிருந்த சுரேசர், செவ்வெரும்புகள் இலைப்புதி கூடு கட்டுவதை பார்ப்பது போல் இருக்கிறது. நம் விழி நோக்கி இருக்கையிலேயே இலைகளை பற்றி இணைத்து விளிம்புகளை பசையால் ஒட்டி அவை பெரிய கூடுகளை கட்டி முடித்துவிடும் என்றார். விராட நகரியிலிருந்து ஒழியாத தொடர் ஒழுக்கென அத்திரிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் அடுமனை பொருட்களும் பிறவும் நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தன. 8 நூற்றுவர் குழுக்கள் சிறு படைத்தலைவர்களால் வழி நடத்தப்பட்டு முன்னரே நகர்காவலுக்கு வந்துவிட்டிருந்தன. இந்திரபிரஸ்தத்திலிருந்து வந்த 6 நூற்றுவர் படைக்குழு அவர்களை ஒருங்கிணைத்து நகரை சூழ்ந்து 3 காவல் வளையங்களை அமைத்தது.
அத்தனை காவல் மேடைகளும் கொடிகளாலும் அகல் விளக்கு சுடர்களாலும் முழ ஓசைகளாலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டிருந்தன. நகர் விரிந்து விட்டது. இனி அது ஒருபோதும் சுருங்காது என்று கோட்டையின் காவல் மறுப்பில் நின்றபடி மும்மடங்காக விரிவுபடுத்தப்பட்ட முகமுற்றத்தில் கூடி சிறு கூடாரங்களை விரித்து எழுப்பி அத்திரிகளையும் புறவிகளையும் வண்டி காளைகளையும் அவிழ்த்து கட்டிவிட்டு பொதிகளை அவிழ்த்து பரப்பி கொண்டிருந்த வணிகர் திரள்களை பார்த்தபடி சுரேசர் சொன்னார். அவர் அருகே நின்ற அபிமன்யு, இது நகரல்ல, திருவிழா திரள் என்றான். கீழே ஊற்றப்பட்ட நீர் என நாற்புறமும் சித்தரி பறந்துள்ளது இந்நகர். இதற்கு வடிவென்று ஏதுமில்லை. இதை சூழ்ந்து ஒரு கோட்டை அமைத்தால் அரணிடப்பட்ட எதற்கும் வடிவென்று ஒன்று அமைந்து விடுகிறது என்ற சுரேசர், வடிவென்பது ஒரு அரண் மட்டுமே என்றார். அபிமன்யு புன்னகையுடன், இத்தகைய சொற்றொடர்களை அமைப்பதில் மூத்த தந்தை எப்போதும் ஆர்வம் கொண்டிருப்பார். வந்ததிலிருந்து 100 சொற்றொடர்களையாவது கேட்டிருப்பேன். முதல் சில சொற்றொடர்கள் உள்ளத்தை முரசுக்கோல் பட்டது போல அதிர வைத்தன. நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நானே எனக்குள் பல முறை சொல்லிக் கொண்டேன். பின்னர் இவை எவ்வகையிலோ அலையடிக்கும் உள்ளமொன்றின் வெளிப்பாடுகள் என்று தோன்றியது என்றான். சுரேசர் திரும்பி நோக்கி புன்னகையுடன், எவரும் சொல்லாத ஒன்று இது என்றார். அமைச்சரே, மூத்த தந்தையின் உள்ளத்துக்குள் கொந்தளிப்பொன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்புவியின் பேரறத்தையும் முழுமை நெறியையும் முரணொழுக்கத்தையும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அடைந்தவற்றை அள்ளி அள்ளி வைத்து வகுத்து கொள்கிறார். இந்நகரை சுற்றி கோட்டை அமைவது போல என்றான். சுரேசர் நகைத்து, நல்ல கருத்து, இதை உங்கள் 2வது தந்தையிடம் சொல்லலாம், மகிழ்வார் என்றார். அபிமன்யு, அவர் பெருந்தோழர், கட்டப்பட்ட எதையும் உடைப்பதற்கு விழைபவர். சுரேசர், நீங்கள் என்றார். நான் வில்லவன், இலக்குகளென்றே அனைத்தையும் பார்ப்பவன், பறந்து கடப்பவன் என்றான் அபிமன்யு. உபப்ளாவியம் சவுனகரால் 8 பகுதிகளாக முற்றிலுமாக பகுக்கப்பட்டிருந்தது. அரண்மனை அதை சூழ்ந்திருந்த அத்தனை இல்லங்களுடன் முழுமையாகவே பாண்டவ அரச குடியினருக்குரியவை என்று எடுத்து கொள்ளப்பட்டிருந்தன. கோட்டையை ஒட்டி அமைந்த இல்லங்கள் காவலர்களுக்கும், அங்காடி வீதியிலும் சூதர் வீதிகளிலும் இருந்தவை அரண்மனையின் ஏவல் செய்பவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தன. குடிமக்கள் பகுதிகள் 5ஆக பிரிக்கப்பட்டு விராடபுரியிலிருந்து வந்த குடித்தலைவர்களுக்கும், இந்திரபிரஸ்தத்திலிருந்து வரும் முதன்மை அமைச்சர்களுக்கும், இசைச்சோதர்களுக்கும், அணிப்பரத்தையருக்கும் அளிக்கப்பட்டிருந்தன. ஆலய பூசகர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடம் தொலைவில் இருந்தே தெரியும்படி உயர்ந்த கொடியால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. தங்களுக்குரிய இடங்களை ஒவ்வொருவரும் மிக எளிதில் உரித்தாக்கி கொண்டனர். அவற்றை ஒட்டி தங்களை வடிவமைத்து கொண்டு மீறுபவர்களை நோக்கி சினம் கொண்டனர். இடம் அமைவது வரைதான் அவர்கள் அங்கே அயலவர்களாக இருந்தனர். அமைந்ததும் முந்தைய ஊரை பற்றி கடந்த காலத்தில் பேசலாயினர். அபிமன்யு முதலில் நுழைந்த போதிருந்த உபப்ளாவியம் அவன் கண்ணெதிரிலேயே முழுமையாக மறைந்து முற்றிலும் புதிய நகரம் ஒன்று எழுந்து வந்தது. அந்நகரம் அதற்கு முன்பு எங்கிருந்தது என்று அவன் எண்ணிக்கொண்டான். சவுனகரின் கற்பனையிலா? ஆனால் அது அவருடைய கற்பனை மட்டுமல்ல. அவருடைய எண்ணங்களும் கலிங்க சிற்பிகளும் சூத்ராகிகளும் காவல் படைத்தலைவர்களும் சிற்றமைச்சர்களும் இணைந்து உருவாக்கியது. அடுமனையாளர்களும் ஏவலர்களும் சிற்றாலயங்களை அமைத்த பூசகர்களும் அதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் அந்நகருக்குள் நுழைந்த அனைவருமே அதை உருவாக்கினார்கள். அந்நகர் அவர்கள் அனைவரின் உள்ளத்திலும் என இருந்தது. அவர்கள் அதை வெளிப்படுத்தும் உள்ளங்களும் உடல்களும் மட்டுமே. அவர்களுக்கு முன்பு அது இருந்தது. பாடலிபுத்திரமாக, ராஜகிரகமாக, அஸ்தினபுரியாக, காம்பில்யமாக, சிதர்களுக்குள் புற்றென, பறவைகளுக்குள் காற்றென. அவர்கள் மறைந்த பின் பிறந்தெழுபவர்களினூடாக அது அங்கே இருக்கும். எங்கோ கண் காணாத ககன வெளியில் கருத்துருவென எழுந்து தன் கல் மண் மர உருவை வண்ண வடிவ இருப்பை அடைந்தது. அடைந்த பின்னர் அதற்கப்பால் அப்படியே நீடிப்பது. இவை அறியா முகம் ஒன்றின் ஆடிப்பாவைகள். முடிவின்மையில் முடிவின்மையாக இருக்கும் ஒன்று கால இடவடிவத்தை பருவடிவென்று சூடி களைந்தாடுகிறது. இந்நகரும் இதன் மாளிகைகளும் இங்கு கொந்தளிக்கும் திரளும் அவர்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அறிதல்களும் எண்ணங்களும் நிகழ்வுகள் விளைவுகள் அழிவுகள் ஆக்கங்கள் என
அனைத்தும் வேறெங்கோ பிரிதெவ்வகையிலோ நிலை கொள்பவை. இங்கு அது இவ்வாறு தங்களை நிகழ்த்தி பார்த்து கொள்கிறது. கற்ற நூல்களில் மொழியென இருந்தவை அறிதலென ஆனபோது வாழ்வீச்சென போழ்ந்து சென்றன. அறிதல் நிகழும் தருணம் என்பது சாவு கணம், மின் ஓய்ந்த இருள், உடல் விதிர்க்க உணரும் தனிமை. எண்ணுந்தோறும் சோர்வு அவன் உள்ளத்தின் ஆழத்தை அசைவிழக்க செய்தது. ஒவ்வொரு செயலையும் பொருளற்றதென்று காட்டியது அச்சோர்வு. அதை அஞ்சி செயல் வெறி கொண்டான். புலரியில் விழித்தெழுந்த கணம் முதல் பின்னிரவில் உடல் ஓய்ந்த மஞ்சத்தில் விழுவது வரை அங்கே அவனுக்கு பணிகள் இருந்தன. அடுமனைகளை ஒருங்கமைத்தான். காவலணிகளை பகுத்தும் தொகுத்தும் வகுத்தமைத்தான். அரண்மனை ஏவலரை மேலும் மேலும் என விசை கூட்டினான். முதலில் ஒவ்வொன்றையும் அமைத்தார்கள், பின் செம்மைப்படுத்தினார்கள். செம்மை என்று ஒன்று கண்ணுக்கு தென்பட்டதுமே பிற அனைத்தும் மீறல்கள் என்றும் பிறழ்வுகள் என்றும் பிசிறுகள் என்றும் தோன்றலாயின. அதன் பின் சீரமைத்தல். சீரமைக்கும் தோறும் செம்மை கூர்மை கொண்டது. அந்நுண்மை மேலும் மேலும் என பிறவற்றை விலக்கி பிறழ்வுகளையும் மீறல்களையும் பிசிறுகளையும் பெருக்கியது. மனநாள் நெருங்க நெருங்க கண்பட்ட அனைத்துமே பிழை என்று தோன்றலாயிற்று. கை தொட்ட அனைத்தையுமே செம்மைப்படுத்த வேண்டி இருந்தது. ஒரு கணத்தில் அங்கிருந்த அனைத்துமே பிசிறுகளின் பிழைகளின் பெரும் பெருக்கென தோன்றி உளம் மலைக்க செய்தது. ஒரு கணமேனும் அனைத்தும் முழுதமையுமா என்று உள்ளிருந்து ஏதோ ஒன்று ஏங்கியது. மானுடர்களின் உள்ளே அமைந்து இப்புவியை பிரிதொன்றென சமைக்க விழையும் ஒன்று இங்குள்ள அனைத்தையும் படைத்தது, படைத்தவற்றை ஓயாது அழித்து கொண்டிருக்கிறது என்று ஒரு கூற்றை நினைவு கூர்ந்தான். அது யுதிஷ்டர் சொன்னது என நினைவில் பதிந்திருந்தது. மீண்டும் ஒரு முறை எழுந்தபோது சவுனகரின் கூற்று அது என்று தெரிந்தது. அரண்மனை உப்பரிகையில் நின்று பார்த்தபோது வண்ண மலர்கள் பூத்த வசந்த கால காடென கொடிகளும் அணித்தோரணங்களும் பாவட்டாக்களும் அணித்தூண்களும் சித்திர எழினிகளும் காற்றில் கொந்தளிக்க உபப்ளாவியம் விரிந்து கிடந்தது. அவர்கள் அனைவரின் கைகளின் ஊடாகவும் தன்னை பிறப்பித்துக் கொண்டு அவர்களை சூழ்ந்து அவர்களால் அறிய முடியாத பேருரு என நின்றிருந்தது. முதல் கணம் அந்நகரிலிருந்து தன் உள்ளம் விலகியது அப்போதுதான் என்று அபிமன்யு உணர்ந்தான். ஒவ்வொரு செயலும் அதிலிருந்து விலகி நின்று நோக்கிய உள்ளத்திற்கு பொருளற்றதாகவும் பொருந்தாததாகவும் தோன்ற சவுக்கால் அரைந்து புறவையை விரையச் செய்வது போல உள்ளத்தை உந்தி அவன் பொருத்த வேண்டி இருந்தது. அந்த விசையால் ஒவ்வொரு உழைப்பும் பல மடங்காகியது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் களைப்பு வந்து தசைகளை எடையுடன் அழுத்தியது. திமிரி விலக்கி எண்ணி விசை கூட்டி தன்னை அந்நாட்களின் செயல் கொப்பளிப்புக்குள் செலுத்தி கொண்டிருந்தான். அதன் உச்ச புள்ளி ஒன்றை எப்போதோ அடைவோம் என்று எண்ணியே இருந்தான். ஆனால் இதை முடிவின்றி ஒத்தி வைக்க முடியும் என்றும் இவை அனைத்திற்கும் அப்பால் அதை கடத்தி கொண்டு சென்று விட முடியும் என்றும் எண்ணினான். அவன் பெயரை கீழே மாளிகையின் அறைகளுக்குள் நகுலன் அழைப்பது கேட்டது. சுரேசர் அவனை பற்றி மறுமொழி ஏதோ சொன்னார். பிரிதொரு அறையில் திரௌபதியின் குரலை அவன் கேட்டான். கோட்டை முகப்பில் அரசர் ஒருவர் நுழைவதன் முரசொலியும் கொம்போசையும் எழுந்தது. மேற்கு கள முற்றத்தில் களிரொன்று பிளிரியது. உரத்த குரலில் சகதேவன், அபிமன்யு எங்கு சென்றான்? ஒவ்வொரு அரசரையும் இளவரசன் ஒருவனாவது சென்று வரவேற்க வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தேன் அல்லவா என்றான். சிற்றமைச்சர் பூர்ணர், அவர் தன் கணையாழிகளை எடுக்கச் சென்றார். சென்று பாருங்கள், உடனடியாக அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னபடி நகுலன் மறுபுறம் படிகளில் இறங்கிச் சென்றான். அபிமன்யு அமர்ந்திருந்த படிகளின் முகப்பு வழியாகவே பூர்ணர் அங்குமிங்கும் பார்த்தபடி படிகளில் இறங்கி முற்றத்தை நோக்கி சென்றார். முழு உருவுடன் அவன் மிக அருகே அமர்ந்திருந்தாலும் அவரால் அவனை பார்க்க முடியவில்லை. முற்றிலும் அசைவிழந்து அதனாலேயே காட்சியில் இருந்தும் அவன் மறைந்து விட்டிருந்தான். அசைவைத்தான் விழிகள் முதலில் அறிகின்றன. அசைவிழந்தால் மறைந்து விடலாம் என்னும் போர்க்கலை அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது. அதைவிட அதற்கும் அப்பால் சென்று தொட்டழைப்பது இருப்பு. தன்னிருப்பு கரைந்தோரை பிறர் உள்ளங்கள் அடையாளம் காண்பதில்லை. எழ வேண்டும் என்ற ஆணையை ஆழத்தில் 100 சுவர்களுக்கு அப்பாலிருந்து அவன் கேட்டான். எழ வேண்டும். இன்னும் ஒரு நாள். நாளை புலரியில் அவன் உத்தரையை மனம் கொள்கிறான். உண்டாட்டும் சூதர் கலையாடலும் போர்க்கலையாடலும் அந்தியுடன் முடிவடையும். உரைத்து பெருகி எழுந்த உபப்ளாவியம் மீண்டும் தன்னை குறுக்கி அமைத்து கொள்ள தொடங்கும். மறுநாள் முதல் ஒவ்வொருவராக கிளம்பி செல்வர். அரசர்கள், படைத்தலைவர்கள், அமைச்சர்கள், ஏவலர்கள், வணிகர்கள்
அவர்கள் வாழ்ந்த மாளிகைகள் மட்டும் இங்கு எஞ்சும். அவர்கள் செல்லும் போதே அவற்றை பிறர் நிரப்பத் தொடங்கி விடுவார்கள். உண்மையில் அவர்கள் இங்கு இருக்கையிலேயே அவ்விடங்களில் பிறர் உள்ளத்தால் இருக்கிறார்கள். அறிக இளவரசே, அமைக்கப்பட்ட எந்த இல்லமும் குடியேறப்படாததில்லை. இல்லங்களுக்கேற்ப தன்னை விரித்து கொள்வது மானுடம். நீர்த்துளியின் ஒவ்வொரு அணுவும் விலகி பரவ விழைகிறது. கலிங்க சிற்பி காளிகர் சொன்னார். இல்லங்கள் என்பவை மானுட உடலின் விராட வடிவங்களே, ஆமையின் ஓடு போல. அவன் எங்கோ குரல்களை கேட்டான். கனவிலென சுபகையின் புன்னகை நினைவில் எழுந்தது. ஆடிப்பாவை குறித்த ஒரு சொற்றொடர். சுபகையே நினைவில் எழ வேண்டும் இப்போது. ஆடிப்பாவை அதில் எங்கு இணைகிறது? அர்ஜுனனின் உரத்த குரல், இங்கென்ன செய்கிறாய் என்று வினவ, அபிமன்யு திடுக்கிட்டு விழித்து கொண்டு எழுந்து நின்றான். சற்று நேரம் எங்கிருக்கிறோம் என்ற உணர்வையே அவன் அடையவில்லை. கால்கள் நடுங்கிக் கொண்டிருக்க கைப்பிடியை பற்றி கொண்டு உதடுகளை திறந்து மூடினான். உன்னை அரண்மனை முழுக்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவையினர் அமர்ந்து விட்டார்கள். மூடன் போல எங்கமர்ந்திருக்கிறாய் என்று அர்ஜுனன் சொன்னான். கணையாழியே என்று அபிமன்யு சொல்ல கையால் மறித்து, அவைக்கு செல், இப்போது அங்கிருக்க வேண்டியவன் நீ என்றபடி அர்ஜுனன் திரும்பி சென்றான். அபிமன்யு மேல் மூச்சு விட்டபடி படிகளில் எடைமிக்க காலடிகளை ஒவ்வொன்றாக வைத்து இறங்கி கீழே வந்தான். நெடுந்தொலைவு ஓடி மீண்டது போல உடல் எங்கும் களைப்பு நிறைந்திருந்தது. குளிர்ந்த நீர் நிறைந்த தோல்பை என தன்னை உணர்ந்தான். ஒவ்வொரு அடிக்கும் உந்தி முன் செல்ல வேண்டியிருந்தது. அவனை கண்டதுமே சுரேசர் விரைந்து ஓடி வந்து, இளவரசே, எங்கு சென்றீர்கள்? தங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவை கூடிவிட்டதா என்று அபிமன்யு கேட்டான். அவை முறைமைகள் பெரும்பாலும் முடிந்து விட்டன. சௌனகர் பேசிக் கொண்டிருக்கிறார், வருக என்று சுரேசர் அவனை அழைத்து சென்றார். அவனை ஏற இறங்க நோக்கிய பின், தாங்கள் இன்னும் சற்று சிறப்பான ஆடை அணிந்திருக்கலாம். அபிமன்யு தன்னை நோக்கி, வெண்ணிற பட்டாடை, பொன்னூல் பின்னலிட்ட செம்பட்டு தலையணி, ஆரங்கள், தோள்வளைகள், கங்கணங்கள், பொற்கச்சை. இதைவிட சிறப்பாக நான் எப்போதும் உடை அணிந்ததில்லை. இளவரசி, இது தங்கள் மன நிகழ்வுக்கான அவை கூடல். அனைவராலும் தாங்கள் நோக்கப்படுவீர்கள் என்றார் சுரேசர். இந்திரபிரஸ்தத்தில் இருந்து கொண்டு வந்த உடை இது என்று அபிமன்யு சொன்னான். ஆம் என்று பின் ஒரு கணம் தயங்கிய சுரேசர், இன்று எத்தனை சிறிய ஊரில் நிலமில்லாதவர்களாக தங்கள் தந்தையர் இருக்கிறார்கள். வந்துள்ள அத்தனை அரசர்களுக்கும் தெரிந்த ஒன்றுண்டு. இனி வென்றெடுத்தால் மட்டுமே உங்களுக்கு நிலம். அவர்கள் வெளிமுன் அவர்கள் எண்ணியிராத உயராடை அணிந்து நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அபிமன்யு, அது ஏளனத்துக்குரியதாகும் என்ற பின், கவலை வேண்டாம் அமைச்சரே, ஒன்று சொல்கிறேன். அந்த அவையில் எனது மன நிகழ்வை பற்றி எவரும் எதுவும் பேசப் போவதில்லை. ஏன் என்று சுரேசர் கேட்டார். இது என் மன நிகழ்வை முன்வைத்து இந்திரபிரஸ்தத்தை மீட்பது குறித்த சொல்லாடல் மட்டுமே. நம் தரப்பில் எத்தனை மன்னர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கும் பொருட்டே இதை இளைய யாதவர் நமக்கு ஆணையிட்டார் என்றான். சுரேசர் புன்னகைத்து, அவ்வண்ணமெனில் நிலம் மீட்பதை பற்றி மேலும் பேச வேண்டியதில்லை என்றே எண்ணுகிறேன். அநேகமாக முதன்மை சத்திரிய மன்னர்கள் எவரும் வரவில்லை என்று அவனை சிற்றறைக்குள் அழைத்து சென்று அங்கு நின்ற இரு காவலரிடம், அரசரின் ஆடைகளை சீர் செய்யுங்கள். கச்சை முறைப்படி மடிக்கப்பட்டிருக்க வேண்டும். குழல் கலைந்திருக்கிறது. ஏவலர் தேர்ந்த விரல்களால் அபிமன்யுவின் தோற்றத்தை சீரமைத்தனர். அபிமன்யு, பிதாமகர் சல்லியர் வந்துவிட்டாரா என்றான். 7 நாட்களுக்கு முன்னரே மத்ர நாட்டிலிருந்து கிளம்பிவிட்டார், வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது. பிரியவாகினியை கடந்து விட்டார் என்று அடுத்த செய்தி நேற்று வந்தது. இன்று காலை தீர்க்கதனுசை தாண்டி அவரது அணிப்படி நிறை சீர்வரிசைகளுடன் வந்து கொண்டிருக்கிறது என்றார்கள். அவை நிகழ்வு இன்றென அவருக்கு தெரியாதா என்றான். அவருக்கும் யாதவர்களுக்கும் நல்லுறவில்லை. அவையில் அவர்களுக்கு இணையாக தான் அமர வேண்டும் என்று ஐயுறுகிறார் போலும். அவை நிகழ்வுகள் முடிந்து இளைய யாதவர் இங்கிருந்து கிளம்பிய பின்னர் அவர் நகர் நுழைவார் என்று எண்ணுகிறேன். எப்படியும் அவர் வந்தாக வேண்டும். இது அவரது குருதி. அவருடைய கொடி வழியினர் அமரப்போகும் அரியணை. அபிமன்யு சில கணங்கள் எண்ணத்தில் அமைந்துவிட்டு தலை தூக்கி, நமது செய்தியுடன் சென்றவர் எவர் என்று கேட்டான். சௌனகரே நேரில் சென்று அழைத்தார். செய்தியை கேட்டதும் பேருவகையுடன் எழுந்து, ஆம், நாம் நமது தரப்பை மதிப்பிட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்று சல்லியர் சொல்லி இருக்கிறார்.
எனது படைகளுடன் உபப்ளாவியத்திற்கு வருகிறேன். விராடரும் பாஞ்சாலரும் நானும் இணைந்தால் அஸ்தினபுரியிடம் வாளின் மொழியில் உரையாட முடியும் என்றார். அவரது அவையில் இருந்த குடித்தலைவர்கள் அவரை ஆதரித்து கோல் தூக்கி முழக்கமிட்டனர். எனது தங்கையின் மைந்தர் நிலமிழந்து வெறும் பெயர் கொண்டவர்களாக அங்கிருக்கிறார்கள். நான் சென்று மீள்கையில் அவர்களின் கொடி அவர்களுக்குரிய நிலத்தில் ஊன்றப்பட்டு பறக்கும் என்றார் சுரேசர். அபிமன்யு சுரேசரையே நோக்கி கொண்டிருந்தான். சுரேசர் அவன் கண்களை சந்தித்து சௌனகர் அவ்வுணர்வுகள் அனைத்தும் மெய் என்றே சொன்னார். அவரது கணிப்புகள் எப்போதும் பொய்யாவதில்லை. மேலும் பல காலமாகவே சல்லியர் பால்கிகர்களுக்கு எதிர்நிலை கொண்டிருக்கிறார். சென்ற 14 ஆண்டுகளில் 8 முறை சிறு எல்லை பூசல்கள் நிகழ்ந்துள்ளன. பால்கீக நாட்டு பூரிசிரவஸ் தனது நகரை சுற்றி கல்கோட்டை ஒன்றை எழுப்பி இருக்கிறான். எல்லைகள் முழுக்க காவல் கோட்டங்கள் அமைந்துள்ளன. ஆம், அவரது கனவுகள் எளிய மலைமகனுக்குரியவை அல்ல என்றனர் என்றான் அபிமன்யு. சுரேசர் அஸ்தினபுரியின் துரியோதனரின் இடம் அமர்ந்திருக்கும் தகுதி கொண்டிருக்கிறான். தார்த்தராஷ்டிரர் கோல் கொண்டு அமர்ந்ததுமே பால்கீகம் வளர தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அவனை எண்ணி சினந்தும் பொறுத்தும் அமர்ந்திருக்கிறார் சல்யர். அவருக்கு வேறு வழி இல்லை, நமக்கென்று இல்லை, அவருக்கென்றே கூட அவர் இங்கு வந்தாக வேண்டும். அறைக்குள் புகுந்து யௌதேயன், இளையவனை, உன்னை 3 முறை முதற் தந்தை கேட்டுவிட்டார் என்றான். இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று அபிமன்யு சொன்னான். சுரேசர் ஆடை அணிய வேண்டி இருந்தது என்றார். அவை முடிய நெடுநேரமாகுமா? அவையில் அமர்ந்து பழகுக இளவரசே. அத்தனை அவைகளிலும் நெளிந்து கொண்டே இருக்கிறீர்கள். சுரேசர் யௌதேயன் சிரித்து, அவைகளில் பந்தங்களும் இவன் உடலும் மட்டுமே நெளிந்தாடுகின்றன என்றான். சுரேசர், எனது கணிப்பென்னவென்றால், இந்த அவை நிகழ்ந்து முடிய போகும் தருணத்தில் சல்லியர் தன் பெரும் படையுடன் நகர் புகுவார். இங்கு பேசப்பட்டவை அனைத்தும் அந்த ஓசையிலும் தூசியிலும் மறந்து போகும். முழிகையிலேயே பெருவெள்ளமென நகரை நிறைப்பார். வந்ததுமே அவை தலைமை கொள்வார். தன் மருகருக்கு உரிய நிலத்தை தன் கைகளால் மீட்டளித்தேன் என்னும் பெருமையை ஈட்டிக் கொள்வார். அவர் பிந்துவது இதன் பொருட்டே என்றார். யௌதேயன், உன் வரவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளையோனே. எழுத்தழல் 30வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.